வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், குறிப்பாக என்னென்ன உணவுகள்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன மாதிரியான முறைகளை பின்பற்றணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரே வாரத்தில் உடல் எடையை குறைக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லை அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் திட்டமிட்டு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இருப்பினும் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சில உணவு மற்றும் உடற்பயிற்சிகள் குறிப்புகளை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது எப்படி உங்களுடைய உடல் எடை குறைய தொடங்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கணிசமான அளவில் ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைச்சிக்கலாம் இந்த மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது. தொடர்ந்து பார்ப்போம் அது என்னென்ன நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். உங்களுடைய உடலில் நீர் சத்து நீங்கள் குறையாமல் பார்த்துக்கொள்ளணும். ஸோ உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியது மிகவும் அவசியம். தண்ணீர் குடிப்பது எடையை குறைக்க எப்படி உதவும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, நிச்சயமாக அது உங்களுக்கு உதவும். தண்ணீர் குடிக்கிறது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை உங்களுக்கு தக்க வச்சுக் கொள்வதோட தேவையற்ற பசி உணர்வெல்லாம் குறைக்கும். ஸோ இதனாலேயே நீங்கள் சரியான அளவு தண்ணீர் குடிக்கிறது உங்களுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் உடற்பயிற்சியினுடைய விளைவுகளை பயனுள்ளதாக மாற்றுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இப்போ நீங்கள் சரியான அளவு தண்ணீர் குடிக்கும் போது தான் நீங்கள் உடற்பயிற்சி எல்லாம் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய உடல் எடை அளவு குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய உடலில் நீர் சத்தை தக்க வச்சுக் கொள்வதற்கு இளநீர் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நீங்கள் குடிக்கும்போது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறத உறுதி செய்யுங்க. ஸோ இது கூடவே நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடிச்சிங்கன்னா சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுடைய உடல் எடையை குறைக்கலாம். அதே போல் உணவுகளை நீங்கள் ஒரு சில உணவுகளை தவிர்க்கணும். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட்டுகள் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் தவிர்க்கணும். இப்போ நிபுணர்களுடைய கருத்துப்படி ஒரு வாரம் அல்லது 10 நாட்களில் உங்களுடைய உடல் எடையை குறைக்க விரும்புனீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளுடைய அளவுகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் அளவோடு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் 0.5 to 0.7 கிலோ வரைக்குமே இருக்கக்கூடிய உங்களுடைய உடல் எடையை குறைக்க விரும்புனீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 500 to 750 கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். கலோரி உட்கொள்ளல கட்டுப்படுத்த கார்போஹைட்ரேட் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. இதுக்கு பதிலாக புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடலாம். இது நீண்ட நேரத்திற்கு பசி உணர்வு உங்களுக்கு கட்டுப்படுத்துறதால கண்ட உணவுகள்லாம் சாப்பிட்டு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் வெயிட் ஆக்கிக்க மாட்டீங்க. உங்களுடைய உடல் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் எல்லாத்தையுமே இது குறைச்சி உங்களுடைய உடல் எடையை ஸ்லிம் ஆக்கிடும். பழங்கள் மற்றும் வேக வைத்த காய்கறிகளை நீங்கள் சாப்பிடலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைக்கிறதுக்கு பழங்கள், உலர் பழங்கள், ஸோ இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு, வேக வைத்த காய்கறிகள், சூப்பு, சிக்கன், முட்டை, மோர் போன்ற உணவுகளை உங்களுடைய டயட்டில் நீங்கள் சேர்த்துக்கலாம். பழங்கள் உங்களுடைய உடலில் நீர் சத்தை தக்க வச்சுக் கொள்வதற்கு உதவுவதோட உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி ஆற்றலையும் வழங்குகிறது. சிக்கன், பன்னீர் மற்றும் பால் சார்ந்த பொருட்களில் ஆரோக்கியத்திற்கு அத்தியாவசியமான புரதம் மற்றும் கால்சியம் சத்துக்களும் நிறைந்திருக்கு. இது போன்ற உணவுகள் உங்களை நீண்ட நேரத்திற்கு நிறைவாக வைத்திருக்கும். சூப் அப்புறம் வேக வைத்த காய்கறிகள் போன்ற உணவுகளை நீங்கள் சாப்பிடும் பொழுது முழு ஆற்றலுடன் எனர்ஜியோட செயல்படலாம். இதனால் நீங்கள் அதிகமான உணவுகளை எடுத்துக்க மாட்டீங்க. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஸ்லிம் ஆகிடுவீங்க. ஸோ குறிப்பாக நீங்கள் இந்த உணவுகளெல்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடற்பயிற்சி நீங்கள் செய்யணும். உங்களுடைய உடல் எடையை வேகமாக குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா தினமும் நீங்கள் ஓட்டப்பயிற்சி செய்யணும். ஸோ ஓடுதல் அந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். தினமும் நீங்கள் 30 நிமிடங்கள் ஓடுதல் பயிற்சியை செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சிறந்த விளைவுகளை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரிசல்ட்டை கண்கூடாகவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்றத பற்றி. ஓடுதல் பயிற்சி முழு உடலையுமே உங்களுக்கு நீங்கள் ஈடுபடுத்தணும். அதில் ஓடுதல் பயிற்சி 30 நிமிடங்களுக்கு நீங்கள் செய்யும் பொழுது 500 கலோரிகள் வரை உங்களால் குறைக்க முடியும், பர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி கண்டிப்பாக செய்யணும். நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகளில் ஒரு கவனம் இருந்தாலும் உடற்பயிற்சியில் உங்களுக்கு ஒரு கவனம் இருக்கணும். யோகா செய்யலாம். ஸோ இப்போ ஓடுதல் மற்றும் பிற உடல் செயல்பாடுகளோட ஒரு நாளைக்கு குறைஞ்சது 1 மணி நேரமாவது நீங்கள் யோகா செய்ய முயற்சிக்கணும். ஸோ குறைந்தபட்சமாவது நீங்கள் 30 நிமிடமாவது ஒரு அரை மணி நேரமாவது யோகா செய்யணும். இதற்கு தினமும் நீங்கள் சூரிய நமஸ்கார், தனுராசனம் போன்ற சில எளிய யோகாசனங்களை பயிற்சி செய்யலாம். ஸோ இந்த சூரிய நமஸ்காரம், தனுராசனம் போன்ற சின்ன சின்ன யோகாசனங்களை நீங்கள் பயிற்சி செய்யும் போது இந்த குறிப்புகள் எல்லாமே ஒரு வாரத்திற்கு தொடர்ந்து நீங்கள் பின்பற்றி வந்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் சிறந்த பலன்களை உங்களால் பார்க்க முடியும். எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடை குறைஞ்சிருக்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ இந்த கார்போஹைட்ரேட் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வதும் போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதும் காய்கறிகள், வேக வைத்த சூப் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் குறைக்கலாம். இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.